இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் வந்து எப்படி ஃபிசிக்ஸில் யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஃபிசிக்ஸை பொறுத்தளவில். அப்போ மேத்தமெட்டிக்ஸுடைய ஃபண்டமெண்டல் விஷயங்கள் நம்ம தெரியாமல் ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் அணுகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். அந்த வகையில் இந்த கொஸ்டினில் நம்ம வந்து சில மேத்தமெட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க ஒய் ஈக்குவல் டு 2x³ கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. y equal to 2x³ find the derivative of the function கேட்டிருக்காங்க. அப்போ find the derivative of the function அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க dy/dx இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா எக்ஸோடைய பவரில் இருக்கிறத முன்னாடி மல்டிபிள் பண்ணணும். இப்போ 3 × 2 வந்து 6 ஆகுது. அதே மாதிரி எக்ஸோட பவரை ஒன்று கம்மி பண்ணிடணும். அப்போ இதுதான் ஆன்சர். 6x² அப்படின்றது இந்த கேள்விக்கான ஆன்சராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னீங்கன்னாக்கா இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருவாங்கன்னா cos -60° ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. செகண்டு tan 220°, தேர்டு cos 120, ஃபோர்த்து sin 300. இந்த வேல்யூலாம் காலம் 2ல் அந்த பக்கத்தில் இருக்குது. அதை நம்ம வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய வேலையாக இருக்க முடியும். சரிங்களா? சரி, எப்படி நம்ம ஒவ்வொன்றா கிராக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து cos -6° அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ cos -θ இதுக்கு நமக்கு என்ன ஆகுதுன்னு தெரியும். cos -θ அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னாக்கா cos θ. cos -θன்றது cos θ. அப்போ cos -60 ஈக்குவல் டு cos 60. cos 60 cos 60யோட வேல்யூவை நமக்கு தெரிஞ்சுக்கணும். நத்திங் பட் ஆஃப். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து ஆஃப் எங்கே இருந்ததோ அதுக்கு நேராக நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம் தான். செகண்ட் இது பார்த்தீங்கன்னாக்கா sin 300 சாரி டர்ன் 210 இல்லைங்களா? டர்னில் வந்து 210 இருந்தது. டர்ன் 210° இருந்தது. இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா டர்ன் 270 மைனஸ் டர்ன் 60 அப்படின்னு 60° அப்படின்னு வச்சுக்கலாமா? 210°-ஐ 270 மைனஸ் 60 வச்சுக்கலாம். அப்போ வந்து என்ன அப்படின்னாக்கா டர்ன் 270 minus 60 equal to cot 60. The 270 minus theta equal to cot theta. அப்படின்ற ஃபார்முலா cot 60 வருது. அப்போ cot 60 equal to cos 60 divided by sin 60. இல்லைங்களா? அப்போ cos 60 எவ்வளவு ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஒரு half divided by sin 60. sin 60 ஓட வேல்யூ என்னது? √3/2. அது நம்ம வந்து ரெசிபிரபிளாக போடணும். அப்போ டிவைடட் பை √3. இதுவும் கட் ஆயிரும். 1/√3 அப்படின்னு டர்ன் 210°க்கு இருக்கும். தேர்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா cos 120 கொடுத்துருக்காங்க. cos 120 கொடுத்துருக்காங்க. cos 120 நம்ம எப்படி இருக்கலாம்? cos 90 + 30 எழுதலாமா? 90 + 30 வந்து cos 120. அப்போ cos 90 + 30ங்கிறது cos a + b இருக்கு. அப்போ cos a + b ஃபார்முலா என்ன உங்களுக்கு தெரியுங்களா? தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. இதுவே தெரிஞ்சிருந்தா பெட்டராக தான் இருக்கும். cos a + b ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா cos a cos b மைனஸ் sin a sin b. இது ஒரு ஃபார்முலா. இப்போ நம்ம 90 30 a to b க்கு நம்ம வந்து போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க என்ன வந்துட போகுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க cos 90 cos 30 மைனஸ் sin 90 sin 30 அப்படின்றது. cos 90 எவ்வளவு வேல்யூ வந்து 0. அப்போ ஃபஸ்ட்டு டர்ம் 0 ஆயிரும். செகண்ட் டர்ம் தான் வேல்யூ இருக்க போகுது. sin 90க்கு வந்து 1 மைனஸ் வெளியில் இருக்குது. 1 × sin 30யோட வேல்யூ ஒரு ½ அப்போ ஈக்குவல் டு -1/2
இப்போ காஸ் 120யோட வேல்யூ வந்து மைனஸ் ஆஃபாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டாக்கா உங்களுக்கு சைன் 300 சைன் 300 நம்ம எப்படி எழுதலாம்? சைன் 360 மைனஸ் 60 எழுதலாமா? 300 எப்படி காஸ் ஏ ப்ளஸ் பி இது ஏ ப்ளஸ் பிக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோமோ அதே மாதிரி சைன் ஏ மைனஸ் பிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கனாக்க சைன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. 360 இதுக்கு வேல்யூவாகவும் இதுக்கு 60 வேல்யூவாகவும் நம்ம அப்படி கொண்டு கொண்டோம்னு சொன்னாக்க உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 0 ஆகிடும். அங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ஆகிடும். மைனஸ் இந்த இதுக்கு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 1 காஸ் ஏ வந்து காஸ் 360 வந்து ஏன்னா காஸ் 360யும் காஸ் 0 ஒன்று தான், அதனால் 1 இன்ட்டு சைனோட 60 வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் √3/2. அப்போ என்ன ஆகிருக்க போது மைனஸ் √3/2. இதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா மினிமம் வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. y = 5x² - 2x + 1ன்னு கொடுத்துட்டு வாட் இஸ் மினிமம் வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து நாம் வந்து dy/dx கண்டுபிடிக்கிறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். dy/dx கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? முதல்ல எக்ஸோட பவரை இங்கே மல்டிபிள் பண்ணணும். 5 × 2 10. எக்ஸோட ஒரு பவரை ஒன்று கழிச்சு எழுதிடணும். அப்போ 2 - 1 வந்து 1. எக்ஸ் பவர் 1 எழுத வேண்டிய அவசியம் இல்லை, எக்ஸ்ன்னு எழுதினா போதும். இங்கே அதே மாதிரி எக்ஸ் பவர் 1 இருக்குது. 1 × 2 மைனஸ் ஏற்கனவே 1 × 2 2. எக்ஸ் பவரில் ஏற்கனவே 1 இருக்குது, -1 போட்டோம்னா 0, கான்ஸ்டன்ட்டும் 0 ஆகிடும். அப்போ dy/dx = நமக்கு x - 2 10x - 2 கிடைக்குது. இதை வந்து நம்ம 0ன்னு வச்சுக்கணும். 10x - 2 = 0 அப்படின்னு வச்சோம்னா x எவ்வளோ போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10x = 2, x = 2/10 = 1/5 வந்து கிடைச்சிருக்கும். இந்த x வேல்யூ எடுத்துகிட்டு போய் நாம் ஒயில் அப்ளை பண்ணணும். இந்த x வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஒயில் அப்ளை பண்ணோம்னாவும் y = 5 × 1/5² minus 2 × 1/5 plus அங்கிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நாம் பண்ணோம்னு சொன்னாக்க y = நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா y = 4/5 கிடைக்கும். இதுதான் மினிமம் வேல்யூ ஆஃப் y. அதான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ மினிமம் வேல்யூ y கொடுத்துருக்கேன்னா முதல்ல நாம் வந்து ஒரு தடவை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வரக்கூடிய வேல்யூவை 0ன்னு வச்சுக்கிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூவை கொண்டு போய் எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் ஒய்யில் போடணும். புரிஞ்சுக்க, ஒய்யில் போட்டோம்னு சொன்னாக்க ஒய்யோட வேல்யூ வரும். அதுதான் மினிமம் வேல்யூ. இது ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். a = 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. sin 2a எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. தட்ஸ் நத்திங் பட் என்ன கேட்டிருக்காங்க ஆக்சுவலி sin 120யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. sin 120யோட வேல்யூ நேரடியாக நமக்கு தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, பட் எல்லா வேல்யூவும் நம்ம ஞாபகம் வைக்கிறது கஷ்டம். அப்போ sin 120 எப்படி இருக்கலாம்? sin 90 + 13 எடுக்கலாமா? அப்போ sin 90 + θ = cos θ. இது ஒரு ஃபார்முலா. அப்போ cos θ அப்படின்றது என்னது? நத்திங் பட் cos 30. cos 30 cos 30யோட வேல்யூ எவ்வளவு? உங்களுக்கு sin 60யோட வேல்யூ தான் cos 30. தட் இஸ் நத்திங் பட் √3/2. இதுதான் ஆன்சர். அப்போ சில ஃபார்முலாஸ் நாம் வந்து கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்க மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை ஞாபகம் வைக்கணும், அதை அப்ளை பண்ண தெரியணும்.